உபாகமம் அதிகாரம் 29 வசனம் 9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்பதே நம் ஒவ்வொருவரின் வாஞ்சையும் விருப்பமும் ஆகும். அப்படியானால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு, அதாவது அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது கர்த்தருடைய வேத வசனங்கள் நம் வாயை விட்டு பிரியக்கூடாது. இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். அதன்படி கவனமாய் செய்ய வேண்டும். அப்பொழுது நம் வழியை வாய்க்க பண்ணுவோம் என்றும், துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானித்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றும் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை, நம் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது கர்த்தர் நம் எல்லா காரியங்களையும் வாய்க்கச் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வசனங்களை எல்லாம் உண்மையாய் கேட்டு அவற்றிற்கு கீழ்ப்படியவும் அவற்றை தியானிக்கவும் உமக்கு சித்தமானவைகள் உமது கையினால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாய்க்கவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டே. உம்மை பார்க்கணும், உந்தன் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உம்மை பார்க்கணும், உந்தன் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகான